ரெட்னு ஒரு டாக் ஒரு ஃபேக்டரியில இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. என்னதான் அது எல்லார் கூடயும் பழகுனாலும் அதுக்குன்னு ஓனர்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் அந்த ஃபேக்டரிக்கு ஜான்னு ஒருத்த வர்றான். அவன் மட்டும் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். சோ எப்படியாச்சும் அவனை ஃப்ரெண்ட் ஆக்கிறேன்னு ரெட் அவன் பின்னாடியே சுத்த ஆரம்பிக்குது. ஆனா அது பண்ற எதுவுமே வேலைக்கே ஆகல. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பார்ட்டியில ஒரு சிக்கனை கையில வச்சுட்டு ரெட் இதை உயிரோட சாப்பிடுமான்னு எல்லாரும் பெட்டு கட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஜான் உள்ள வரான். பார்த்தா ரெட் பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே அங்க இருக்க எல்லாரையும் திட்டிட்டு ரெட்ட கூப்பிடுறான். அதுவும் பின்னாடியே போயிருது. அங்க இருக்க யாருமே ரெட் இதுவரை யாரு பேச்சையும் கேட்டு பார்த்ததே இல்ல. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஒரு நாள் ஜான் வெளியில போறப்ப ரெட்டு கிட்ட நான் வர்ற வரைக்கும் எங்கே இருன்னு சொல்லிட்டு போறான். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் செத்து போயிடுறான். அவன் செத்து பல நாள் வரைக்கும் ரெட்டு அதே இடத்துல அவனுக்காக காத்திருக்கு. அதுக்கப்புறமா அது அவனை தேடி ஆஸ்திரேலியா முழுக்க சுத்த ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அவன் திரும்பி வர மாட்டான்னு அதுக்கு புரிஞ்சிருது. கடைசியா அவன் சமாதிக்கிட்டே வந்து உயிரை விட்டுருது.